வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெக் ரியாக்ஷனோட பேசிக் மற்றும் அதனுடைய மெக்கானிசம் மற்றும் சில எக்ஸாம்பிள்ஸ தமிழ்ல பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஹெக் ரியாக்ஷன்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆர்கனோஹாலைடு ஒரு அல்கீனோட பெல்லாடியம் வினையூக்கி மற்றும் பேஸ் முன்னிலையில வினைபுரிஞ்சு நமக்கு அதற்குரிய அல்கீனை கொடுக்கக்கூடிய வினையத்தான் நம்ம ஹெக் ரியாக்ஷன் சொல்றோம். இங்க ஆர்கனோஹாலைடு அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டி ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்லைல், அல்கினைல், அரைல், அல்கைனைல், பென்சைல், சில நேரங்கள்ல அல்கைல் வித் நோ பீட்டா ஹைட்ரஜன், அதாவது பீட்டா ஹைட்ரஜன் இல்லாத அல்கைல் ஹாலைட்ஸை நம்ம பயன்படுத்தலாம் இந்த வினைக்கு. இதே இது அல்கீன் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் புவர் அல்கீன், எலக்ட்ரான் ரிச் அல்கீன் போன்ற அல்கீன்ஸையும் இந்த வினைக்காக பயன்படுத்தலாம். இந்த ஆர்கனோ ஹாலைட்ஸ் கேஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குளோரின், புரோமின், அயோடின் போன்ற குழுக்கள் இருக்கலாம். அதே வேளைகளில் ஆர்கனோ ட்ரிப்ளேட்ஸ், ஆர்கனோ டொசைலேட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஆர்கனோ டைசோனியம் அயான்ஸ் போன்றவற்றையும் இந்த வினைக்காக பயன்படுத்தலாம். இப்படி பயன்படுத்தும் பொழுது நமக்கு அதற்குரிய அல்கீன் வந்து கிடைக்கும். பேஸ் அப்படிங்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ட்ரைஎத்லமைன், சோடியம் அசிட்டேட், பொட்டாசியம் கார்பனேட், சில இடங்கள்ல சோடியம் கார்பனேட் கூட பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி பேஸ்களை நம்ம பயன்படுத்தலாம். இந்த வினை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய முக்கியமான வினை. இதனுடைய கேட்டலிட்டிக் சைக்கிளை பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. இதனோட கேட்டலிட்டிக் சைக்கிள் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது பெல்லாடியம் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. நம்ம பெல்லாடியம் 0 சால்ட்டை டைரெக்டாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பெல்லாடியம் 2+ கூட ஒரு பேஸ் அல்லது லிகாண்ட் அல்லது ட்ரைஎத்லமின் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறப்ப நமக்கு பெல்லாடியம் 0 வந்து கிடைச்சிரும். இதே லிகாண்ட் நம்ம பயன்படுத்துகிறப்ப பெல்லாடியம் L2 வந்து நமக்கு கிடைக்கும். இந்த பர்டிகுலர் ஆக்டிவேட்டட் ஸ்பீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ். எதற்காக நம்ம அப்படி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து வேக்கண்ட் சைட் இருக்கணும். வேக்கண்ட் சைட் இருந்தால் தான் நமக்கு வரக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சிடேட்டிவ் அடிஷன் நடக்கும். சரிங்களா? இப்போ பார்ப்போம். 14 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் இருக்குது. இப்போ நம்ம ஆர்கனோஹாலைடு எடுத்துக்கிறோம். இப்போ ஆக்சிடேட்டிவ் அடிஷன் வந்து நடக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெல்லாடியம் ஸ்பீசிஸ் வந்து இந்த ஆர்எக்ஸ் பாண்டுக்கு நடுவில் வந்து இன்சர்ட் ஆகும். இன்சர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து 16 எலக்ட்ரான் ஸ்பீசிஸாக இது மாறிடுச்சு. இந்த 16 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் உடனடியாக என்ன பண்ணுதுன்னா ஒரு அல்கீன் கூட கோஆர்டினேட் பண்ணுது. கோஆர்டினேட் பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா கார்போ பெலடேஷன், அதாவது சின் மைக்ரேட்டரி இன்சர்ஷன் நடக்கும். சின் மைக்ரேட்டரி இன்சர்ஷன் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் கிடைக்கும். இங்கே நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய R1 குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெர்மினல் பொசிஷனுக்கு வந்துடுது. இங்கே இருக்கக்கூடிய பெல்லாடியம் ஸ்பீசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் பொசிஷன் ஆஃப் அல்கீனுக்கு வந்துடுது. இந்த ரெண்டுமே எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின் ஃபேஷனில் தான் நடக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரெண்டுமே சின் ஃபேஷனில் தான் நடக்கும். ஸோ சின் ஃபேஷனில் நடந்து இந்த இது வந்துடும். ஸோ இதற்கு அடுத்த படி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சின் பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன். அந்த பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா சின் ஃபேஷனில் தான் நடக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரெச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து பெல்லாடியத்துக்கு சின் ஃபேஷனில் இல்லை. இப்போ பாருங்க இந்த கார்பன் கார்பன் பாண்ட் வந்து ரொட்டேட்டபிள். இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா சின் ஃபேஷனுக்கு வந்துடும். இங்கே இருக்கக்கூடிய பெல்லாடியம் ஸ்பீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 16 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் பெல்லாடியம் 2+ ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த அமைப்புக்கு வந்தவொடனே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின் பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் வந்து நடக்கும். சின் பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் நடந்து உங்களுக்கு ஒரு இ அல்கீன் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த இ அல்கீன் வந்த பிறகு அதை தொடர்ந்து நமக்கு இந்த 16 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் பெல்லாடியம் 2+ ஸ்பீசிஸும் கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு இந்த ஸ்பீசிஸ் வந்து கிடைச்சிருக்கு. இதற்கு அடுத்த படியில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கூட வினை புரிஞ்சு நமக்கு இந்த இது கிடைக்கிது. ஸோ இந்த படிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்டிவ் எலிமினேஷன். ஸோ ரிடக்டிவ் எலிமினேஷன் ஆகி உங்களுக்கு மறுபடியும் வந்து கேட்டலிசிஸ் வந்து ரீஜெனரேட் ஆயிருச்சு. கேட்டலிட்டிக் சைக்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இது வந்து பார்த்துருக்கோம். ஆக்சிடேட்டிவ் அடிஷன், கார்போ பெலடேஷன், சின் பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் அண்ட் ரிடக்டிவ் எலிமினேஷன். இந்த முக்கியமாக பார்க்க வேண்டியது கார்போ பெலடேஷனும் பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷனும் சின் ஃபேஷனில் தான் நமக்கு நடக்கும். இந்த கேட்டலிட்டிக் சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான மெக்கானிசம் வந்து இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நியூட்ரல் மெக்கானிசம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேட்டயானிக் மெக்கானிசம்.
இந்த நியூட்ரல் மெக்கானிசம்னா என்னன்னு முதல்ல பார்ப்போம். உங்களுக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிடேட்டிவ் அடிஷன் ஆன பிறகு வந்து கிடைக்கும். இங்க என்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பிஸ்பாஸ்பைன் வந்து லிகாண்டா பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதத்தான் நம்ம பிபின்னு போட்டு இங்க டாட்டர்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா அது ஒரு பைடென்டேட் லிகாண்ட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப அதுக்கு அடுத்த படியில என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்கீன் வந்து இன்சர்ஷன் ஆகுறது. இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காம்ப்ளெக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கன்ட் சைட் இல்ல. ஆக்குபைட் ஆயிடுச்சு எல்லா சைட்டும். அப்போ ஒரு அல்கீன் இன்சர்ட் ஆகணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குரூப் வந்து வெளிய போனா தான் ஒரு அல்கீன் வந்து இன்சர்ட் ஆக முடியும். சரிங்களா? இந்த பாண்டு அதே மாரி இந்த பாண்டுலாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே வேளையில இந்த பெல்லாடியம் பாஸ்பரஸ் பாண்ட் வந்து கொஞ்சம் லெவேலா இருக்கும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் அதாவது பாஸ்பைன் லிகாண்ட் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பாஸ்பைன் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து ஒரு வேக்கன்ட் சைட்ட உருவாக்கும். வேக்கன்ட் சைட்ட உருவாக்குனோனே நமக்கு அல்கீன் வந்து கோஆர்டினேட் ஆயி, அதைத் தொடர்ந்து நமக்கு மைக்ரேட்டரி இன்சர்ஷன் நடந்து, நமக்கு நமக்குடைய ஃபர்தர் ஸ்டெப்லாம் போயி, நமக்கு ஃபைனலா அல்கீன் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வகையில போச்சு அப்படின்னா, அதுக்கு என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியூட்ரல் மெக்கானிசம்னு பேரு. இது பொதுவா எதுல நடக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்கனோ ஹாலைடு பயன்படுத்துறப்ப இது நடக்கும். இப்ப ஆர்கனோ ஹாலைடுக்கு பதிலா நம்ம ஒரு ஆர்கனோ ட்ரிப்ளேட் பயன்படுத்துறோம்னு வச்சுக்கோங்க. ஆர்கனோ ட்ரிப்ளேட் பயன்படுத்துறப்ப இந்த பெல்லாடியம் எக்ஸ் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பெல்லாடியம் பி பாண்ட விட ரொம்ப வீக்கா இருக்கும். வீக்கா இருக்கனால என்ன நடக்கும் அப்படின்னா, உடனடியாக அது எக்ஸ் மைனஸா வெளிய போயிடும். எக்ஸ் மைனஸ்ங்கிறது இங்க என்ன அப்படின்னா, ட்ரிப்ளேட் அயான்ஸ். ட்ரிப்ளேட் அயான்ஸா வெளிய போயிடும். வெளிய போயிட்டு உங்களுக்கு என்ன பண்ணும்? உடனடியாக ஒரு சால்வெண்ட் மாலிக்யூல் வந்து அந்த பிளேஸ வந்து எடுத்துக்கிடும். இப்ப எடுத்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்கும். இந்த ட்ரிப்ளேட் அயான் நெகட்டிவ் சார்ஜா வெளிய போனனால, உங்களுக்கு இந்த பெல்லாடியம் வந்து என்னவா மாறிரும்? ஒரு கேட்டயானிக் ஸ்பீசிஸா மாறிரும். சரிங்களா? இப்ப கேட்டயானிக் ஸ்பீசிஸா வந்த பிறகு, ஒரு சால்வெண்ட் மாலிக்யூல் மறுபடியும் வெளிய போயி, உங்களுக்கு இன்சர்ஷன், அதனைத் தொடர்ந்து மைக்ரேட்டரி இன்சர்ஷன், அதனைத் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஸ்டெப்ஸ்லாம் நடந்து, உங்களுக்கு அல்கீன் கிடைக்கும். ஸோ உங்களோட மெக்கானிசம் இந்த வகையில போச்சு அப்படின்னா, அது கேட்டயானிக் மெக்கானிசம் அப்படின்னு பேரு. சரிங்களா? பர்ட்டிகுலரா அந்த கேட்டயானிக் மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா, அசிமெட்ரிக் சிந்தசிஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் அல்லது ஒரு இன்டர்மீடியேட் வந்து கொஞ்சம் ரிஜிட்டா இருந்தா தான், நம்ம நினைக்கக்கூடிய அளவுல எனன்ஷியோமெரிக் தூண்டல நம்ம நடத்த முடியும். இதே வேளையில நியூட்ரல் கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, பல்வேறு நேரங்கள்ல நம்ம இந்த பிஸ்பாஸ்பைன், கைரல் பிஸ்பாஸ்பைன தான் நம்ம பயன்படுத்துவோம். இப்ப இந்த கைரல் பிஸ்பாஸ்பைன் வந்து ஒரு ஸ்டெரிக்கலி ரிஜிட் அமைப்ப குடுக்கணும். சரிங்களா? ஸோ இங்க அந்த மாரி அமைப்பு குடுக்காது. ஏன் அப்படின்னா, அது லெவல் ஆயி வெளிய வந்து இன்செர்ஷன் ஆகுறனால. அதனால இந்த கேட்டயானிக் மெக்கானிசம் அசிமெட்ரிக் சிந்தசிஸ்ல ரொம்ப முக்கியமானது. இந்த நியூட்ரல் மெக்கானிசத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவா மோனோடென்டைட் பாஸ்பைன் லிகாண்ட்ஸ பயன்படுத்துவாங்க. அல்கீன்ஸ பொறுத்து பார்க்குறப்ப, எலக்ட்ரான் புவர் அல்கீன்ஸ் வந்து ரொம்ப சூட்டபிள். அதாவது எலக்ட்ரான் புவர் அல்கீன்ஸ் எடுத்தீங்கன்னாவே வந்து உங்களுக்கு நியூட்ரல் பாத்வேல தான் போகும். ஏன் அப்படின்னா, அது புவர் சிக்மா டோனார்ஸ் பட் குட் பை அசெப்டார்ஸ். அப்படின்னா, அதோட டொனேட்டிங் அல்கீனோட டொனேட்டிங் எபிலிட்டி வந்து குறைவா இருக்கும். அதே வேளையில எலக்ட்ரான பெல்லாடியம் அதாவது மெட்டல் சென்டர்ட்ட இருந்து நல்லா அக்செப்ட் பண்ணும். அதே வேளையில கேட்டயானிக் மெக்கானிசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரான் ரிச் அல்கீன்ஸ்க்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஏன் அப்படின்னா, அது வந்து குட் சிக்மா டோனார்ஸ். ஏன்னா எலக்ட்ரான் ரொம்ப அதிகமா இருக்கு. நல்லா வந்து மெட்டல் சென்டருக்கு டொனேட் பண்ணும். அதே வேளையில எலக்ட்ரான் டொனேட்டிங் எபிலிட்டி அதிகமா இருக்கனால, அது எல்லாமே புவர் பை அக்செப்டாரா இருக்கும். என்னதுன்னா, மெட்டல்ட்ட இருந்து எலக்ட்ரான ஈஸியா அக்செப்ட் பண்ணாது. ஸோ இந்த கேட்டயானிக் மெக்கானிசம் கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பைடென்டைட் பாஸ்பைன் லிகாண்ட பொதுவா பயன்படுத்துவாங்க. இப்ப நான் முன்னயே சொன்னேன், ஒரு ஒரு ஆர்கனோ ட்ரிப்ளேட் பயன்படுத்தணும் அப்படின்னா, கேட்டயானிக் பாத்வேல போகும் அப்படின்னு சொல்லி. இப்போ உங்ககிட்ட ஆர்கனோ ஹாலைடு இருக்கு. ஆனா கேட்டயானிக் மெக்கானிசத்துக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, அதற்கு வழி இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில அடிட்டிவ்ஸ் இருக்கு. சில்வர் ஆர் டாலியம் அடிட்டிவ்ஸ் பயன்படுத்துனீங்க அப்படின்னா, அது உடனடியாக என்ன பண்ணும்னா, ஹாலைட் அயான இங்கேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு போயிரும்.
ரிமூவ் பண்ணிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு என்னவாயிடும், அது கேட்டயானிக் ஸ்பீசிஸாக மாறிடும். உங்களுக்கு கேட்டயானிக் பாத்வேல உங்கள் ரியாக்ஷன் போகும். இப்போ கேட்டலிட்டிக் சைக்கிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படிக்கும் இருக்கக்கூடிய சில முக்கியமான பாயிண்ட்டுகளை வந்து நம்ம பார்ப்போம். முதல்ல ஆக்சிடேட்டிவ் அடிஷனை பார்ப்போம். ஆக்சிடேட்டிவ் அடிஷனில் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டியை பார்த்துருவோம். இங்கே இருக்கக்கூடிய கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயசோனியம் அயானுக்கு தான் வந்து ரியாக்டிவிட்டி ரொம்ப அதிகம். இது ஹாலஜன் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அயோடினுக்கு வந்து ரியாக்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகம். இருக்கிறதுலே புவர் ரியாக்டிவிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோரினுக்கு வந்து இருக்கு. இப்போ இந்த மாதிரி கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புரோமின் குளோரின் இந்த மாதிரி கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு எலக்ட்ரான் ரிச் பாஸ்பைன் லிகான்ஸ் வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உடனடியாக வந்து ஹெக் ரியாக்ஷனுக்குள்ள அதாவது ஆக்சிடேட்டிவ் அடிஷனுக்குள்ள வந்து குயிக்கா நடக்கும். இதே இது நம்ம டைசோனியம் அயான் இல்லை அயோடோ கேஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் லிகாண்ட் தேவைப்படாது. லிகாண்ட் இல்லாமையே வந்து இந்த வினை வந்து பொதுவாக நடக்கக்கூடியதா இருக்கும். அடுத்து பார்க்க வேண்டியது ஆர்ஜின் ஆஃப் ரீஜியோ கெமிஸ்ட்ரி. நம்ம கேட்டலிட்டிக் சைக்கிள்ல பார்த்தோம். வரக்கூடிய அரைல் குரூப் ஆர் அல்கினில் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே எங்க போகுது, டெர்மினல் பொசிஷன் ஆஃப் அல்கீனுக்கு போகுது. அதே வேளையில பெல்லாடியம் வந்து பார்த்தீங்கன்னா அல்கினோட இன்னர் பொசிஷனுக்குள்ள வருது. சரிங்களா? ஸோ இந்த ரீஜியோ கெமிஸ்ட்ரி எங்கேருந்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரிலேட்டிவ் ரேட் ஆஃப் அல்கீன்ஸ், அல்கீன்ஸ்களோட வினை வேகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப இந்த ரீஜியோ கெமிஸ்ட்ரி புரியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய வினை வேகம் ரிலேட்டிவ் ரேட் ஆஃப் அல்கீன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் எத்திலீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வினை வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதே இது ஆல்ஃபா மெத்தில் ஸ்டைரினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைவாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டாக வந்து இதுக்கு ரேட் வந்து பார்த்து 1ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைரினோட ரேட் வந்து 42, இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 220, இந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 970, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14,000. ஸோ இதன் மூலம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஸ்டெரிக் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வினையோட வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வரலாம். இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 குரூப் இருக்கு, அதனால வினை வேகம் ரொம்ப குறைவாக இருக்கு. எத்திலின் கேஸில் எந்த குரூப்பும் சுற்றி சப்ஸ்டியூயன்ட்டே இல்லை, அதன் காரணமாக அது என்ன நடக்குது, வினை வந்து ரொம்ப வேகமாக நடக்குது. ஸோ அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேட்டரி இன்சர்ஷன். இதில் நம்ம ரீஜியோ கெமிஸ்ட்ரியை வச்சு டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம். ஸோ இங்கே சில குறிப்பிட்ட செலக்டிவ் அல்கீன்ஸ்கள் வந்து இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. இப்போ நம்ம இதை ஹெக் ரியாக்ஷனுக்கு பயன்படுத்துகிறப்ப செலக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல்ல பாருங்க, நம்ம இதை ஹெக் ரியாக்ஷனுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா 100%, அதாவது அரைல் அல்கைல் குரூப்பு டெர்மினல் பொசிஷனுக்கு தான் வருது. இந்த கேஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரலோ நைட்ரைல் கேஸ்லேயும் 100% இங்கே நடக்குது. ஸ்டைரின் கேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 100% டெர்மினல் பொசிஷனில் தான் நடக்குது. ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 80%, இங்கே 20%. ஸோ வினைல் பிரோலிடினோன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 60% டெர்மினலில், இங்கே 40%. ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 80%, இங்கே 20%. இன்னும் சில அல்கேன்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ இங்கே 100%, இங்கே 0%. இந்த கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 99%, அதாவது டைசப்ஸ்டியூட்டட் கேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 1%. ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 100%, இங்கே 0%. இந்த கேஸில் இங்கே 79, இங்கே 21. அதே இது வந்து இது டிரான்ஸ் கேஸு. இது சிஸ் கேஸில் பாருங்க, இங்கே 93, இங்கே 7. ஸோ இங்கே 90 அண்ட் 10%. ஸோ இந்த எல்லா கேஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் மெக்கானிசம் வழியில் போகக்கூடியதான் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த எல்லா கேஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே டெர்மினல் பொசிஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய அரைல் குரூப் வந்து அரைல் ஆர் அல்கினைல் குரூப் வந்து டெர்மினல் பொசிஷனுக்கு தான் மாறுது. சரிங்களா? சில கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி வேரியேஷன் இருக்கு. சரிங்களா? இருந்தாலும் பொதுவாக நம்ம பார்க்குறப்ப நம்ம அல்கீன்ஸை நம்ம பயன்படுத்துகிறப்ப ஹெக் ரியாக்ஷனில் டெர்மினல் பொசிஷனுக்கு தான் போகுது. அப்போ இதனோட முடிவில் நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு வரலாம். எப்படி வரலாம் அப்படின்னா ரீஜியோ செலக்டிவிட்டி எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்டெரிக்ஸ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஏன் இந்த சைட்டுக்கு போகலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
ஸ்டெரிக் காரணமாக நமக்கு வரக்கூடிய அரைல் ஆர் அல்கினைல் குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெர்மினல் பொசிஷனுக்கு போயிருக்கு. அதாவது இந்த வினையோட முடிவுல லெஸ் சப்ஸ்டியூட்டட் வந்து மோர் சப்ஸ்டியூட்டடா மாறும். ஏன் வந்து டெர்மினல் பொசிஷனுக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம இன்னும் டீட்டெயிலா இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். இப்போ இந்த இன்டர்மீடியேட் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஆக்சிடேட்டிவ் அடிஷன் ஆன பிறகு அல்கீனோட கோஆர்டினேட் ஆயிருக்கு. இப்போ கோஆர்டினேட் ஆன பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைக்ரேட்டரி இன்சர்ஷன் நடக்கணும். ஸோ எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இருக்கக்கூடிய அரைல் குரூப் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இங்கே இருக்கக்கூடிய பல்லாடியம் ஸ்பீசிஸ் இங்கே வரும். இதனை தொடர்ந்து 2 ஸ்டெப் நடந்து உங்களுக்கு இந்த அல்கீன் வந்து கிடைக்கும். இதே வேளையில் நீங்கள் இதை இமேஜின் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அல்கீன் வந்து ஜஸ்ட் மாறி இந்த மாதிரி கோஆர்டினேட் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய அரைல் குரூப்பை இங்கே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முற்பட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அரைல் குரூப்பும் இங்கே இருக்கக்கூடிய அல்கைல் குரூப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டெரிக்கலி ஹிண்டடா இருக்கும். இதன் காரணமாக நமக்கு இந்த மாதிரி அல்கின் எப்பவுமே நமக்கு ஃபார்ம் ஆகாது. ஸோ இது வந்து ஸ்டெரிக் ஃபேக்டரை வச்சு நம்ம பார்த்தாச்சு. இது எலக்ட்ரானிக் ஃபேக்டரை வச்சு பார்க்கலாமா? ஏன் அப்படின்னா நம்ம சில கேஸ்ல முந்தின ஸ்லைட்ல பார்த்தோம். ஸ்லைட்லி வேரியேஷன் வந்து நடந்திருக்கு செலக்டிவிட்டியில. அப்ப அதற்கு என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஃபேக்டரும் சில அல்கீன்ல டாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இதை எடுத்துக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய மெத்தில் அக்கர்லைட் எடுத்துக்கிடுவோம். இந்த மெத்தில் அக்கர்லைட்ல இங்கே இருக்கக்கூடிய கார்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்? டெல்டா பாசிட்டிவாக இருக்கும். இங்கே டெல்டா நெகட்டிவ் வரும். இங்கே டெல்டா பாசிட்டிவ் வரும். இதே இது வந்து இங்கே இருக்கக்கூடிய பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா பெல்லாடியத்துக்கு வந்து டெல்டா பாசிட்டிவ் இருக்கும். அரைலுக்கு வந்து டெல்டா நெகட்டிவ் இருக்கும். அப்போ டெல்டா நெகட்டிவ்லேருந்து டெல்டா பாசிட்டிவ்க்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி உங்களுக்கு இந்த அல்கீன் வந்து கிடைச்சிரும். அதே வேளையில் நீங்கள் அல்கின் இந்த மாதிரி கோஆர்டினேட் ஆயிருந்து டெல்டா நெகட்டிவ் டு நெகட்டிவாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் வந்து எப்போவுமே நடக்காது. ஆனால் சில வேளைகளில் எடுத்துக்காட்டா சில அல்கீன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செலக்டிவிட்டி வந்து நம்ம பார்க்கலாம். எடுத்துக்காட்டா இந்த அல்கீன் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டெரிக் ஃபேக்டரை மனசில் வச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கத்தில் வந்து அரைல் குரூப் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதே வேளையில் எலக்ட்ரானிக் ஃபேக்டரை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நைட்ரஜனில் இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே வரும். இதனை தொடர்ந்து இந்த எலக்ட்ரான்கள் இங்கே நகரும். அப்படிங்கிறப்ப இந்த பொசிஷன் டெல்டா பாசிட்டிவ் ஆயிரும். இந்த பொசிஷன் டெல்டா நெகட்டிவ் ஆயிரும். இப்போ டெல்டா நெகட்டிவ்ல இருந்து இங்கே இருக்கக்கூடிய டெல்டா பாசிட்டிவ்க்கு குரூப் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதனை தொடர்ந்து 2 படிகள் நடந்து உங்களுக்கு இந்த அல்கீன் அதாவது பிரான்ச்டு அல்கீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே இது மற்ற கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீனியர் ப்ராடக்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த கேஸ் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் ரிச் அல்கீன்ஸை நம்ம பயன்படுத்துகிறப்ப நமக்கு ரீஜியோ செலக்டிவிட்டி வந்து மாறி நமக்கு பிரான்ச்டு அல்கீன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதனோட முடிவில் நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வரலாம். என்ன பாயிண்ட்டுக்கு வரலாம் அப்படின்னா ரீஜியோ செலக்டிவிட்டியை மெயினாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெரிக் எஃபெக்ட். சரிங்களா? ஆனால் சில கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஃபேக்டரும் டாமினேட் பண்ணுது. அதற்கு எடுத்துக்காட்டு தான் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் ரிச் அல்கீன்ஸை நம்ம ஹெக் ரியாக்ஷனுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அங்க எலக்ட்ரானிக் ஃபேக்டர் தான் மோர் டாமினேட் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க போறது பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன். நமக்கு மைக்ரேட்டரி இன்சர்ஷன் அதாவது சின்ஸ் இன்சர்ஷன் நடக்கிறப்ப இங்க இருக்கக்கூடிய அரைல் குரூப் வந்து டெர்மினல் பொசிஷனுக்கு வந்துடும். பல்லாடியம் பொசிஷன் வந்து இன்னர் பொசிஷனுக்கு வரும். வர்றப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதற்கு அடுத்தபடியில் வந்து பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன். இந்த பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா சின் ஃபேஷனில் தான் நடக்கும். ஸோ இங்கே அரைல் குரூப்பு இருக்கு பல்லாடியத்துக்கு சின்னா. அப்போ ஒரு ஹைட்ரஜன் வந்து வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே இருக்கக்கூடிய கார்பன் கார்பன் பாண்டை ரொட்டேட் பண்ணுவோம். ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி 2 விதமான அமைப்பு கிடைக்கும். ஸோ முதல் அமைப்பில் வந்து பார்ப்போம். இங்கே இருக்கக்கூடிய பல்லாடியம் தொடர்ந்து இருக்கக்கூடிய குழுக்களும் இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் சின் ஃபேஷன்ல இருக்கு. ஆனால் அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய குழுக்களை பாருங்க. இங்க இருக்கக்கூடிய அரைலும் இங்க இருக்கக்கூடிய எஸ்டர் குழுவும் ஒரே ஃபேஸ்ல இருக்கு. அப்படின்னா அங்க ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அரைல் குரூப் பல்கி குரூப் எஸ்டர் குரூப் ரெண்டும் ஒரே ஃபேஸ்ல இருக்கு. அப்படிங்கிறப்ப ஸ்டெரிக் இன்ட்ராக்ஷனால இங்க உங்களுக்கு சின் பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே வேளையில இந்த அமைப்புல பாத்தீங்க அப்படின்னா அரைல் குரூப் ஒரு புறமும் எஸ்டர் மறுபுறமும் இருக்கனால இந்த அமைப்புல உடனடியாக பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் நடந்து
உங்களுக்கு இந்த இது கிடைக்கும். இதை தொடர்ந்து அது வெளியே போய் உங்களுக்கு அல்கீன் வந்து ப்ராடக்டா கிடைக்கும். சில இடங்கள்ல நம்ம ஒலிஃபின் ஐசோமரைசேஷனும் நம்ம பார்க்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பீட்டா ஹைட்ரைடு எலிமினேஷன் நடக்கும். நடந்து முடிஞ்சவொடனே உங்களுக்கு இந்த ஸ்பீசிஸ் கிடைக்கும். இந்த ஸ்பீசிஸ் வந்து உடனடியாக மறுபடியும் வந்து மைக்ரேட்டரி இன்செர்ஷன் நடக்கும். எப்படி அப்படின்னா, ஹைட்ரைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொசிஷனுக்கு வந்துரும். டெர்மினல் பொசிஷனுக்கு வந்துரும். பெல்லாடியம் இந்த பொசிஷனுக்கு வந்துரும். வந்துட்டு மறுபடியும் பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன்ல ஒரு சின் பீட்டா ஹைட்ரைடு எலிமினேஷன் நடந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு அல்கீன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாரி ஒலிஃபின் ஐசோமரைசேஷன் சில கேஸஸ்ல நடக்கும். நம்ம பார்க்கலாம். சில எக்ஸாம்பிள்ஸ பார்த்துருவோம் ஹெக் ரியாக்ஷனுக்கு. முதல் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆர்கனோ ஹாலைட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு? அரைல் ஹாலைட்ல ஒரு புரோமின் சப்ஸ்டிட்யூயன்ட்டும் இருக்கு. ஒரு அயோடோ சப்ஸ்டிட்யூயன்ட்டும் இருக்கு. இங்க பெல்லாடியம் அசிட்டேட், ட்ரைஎத்லமைன் பயன்படுத்துறோம். இந்த பெல்லாடியம் அசிட்டேட், ட்ரைஎத்லமைன் மிக்சர் பயன்படுத்துறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? பெல்லாடியம் 0 கிடைக்கும் இன் சிட்டுவா. சரிங்களா? பெல்லாடியம் 0 இன் சிட்டுவா கிடைக்கும். இப்ப இங்க இருக்கக்கூடிய அயோடோவா, புரோமோவான்னு பார்த்தீங்க அப்படின்னா, அயோடோ தான் மோர் ரியாக்டிவ். அப்ப இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு அல்கினேஷன் நடக்கும். நடந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது அடுத்த எக்ஸாம்பிள். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள். ஏன் அப்படின்னா பாருங்க. இது ஒரு அல்லைலிக் ஆல்கஹால். இந்த அல்லைலிக் ஆல்கஹால்ல பெல்லாடியம் அசிட்டேட் அண்ட் பேஸ் போடுறோம். இங்க பேஸ் போடுறனால பெல்லாடியம் 2+ வந்து பெல்லாடியம் 0வா மாறிடும். சரிங்களா? மாறி உங்களுக்கு இந்த மாரி ஒரு மைக்ரேட்டரி இன்செர்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த மாரி ஒரு அமைப்பு கிடைக்கும். ஸோ மைக்ரேட்டரி இன்செர்ஷன் நடந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னவா இருக்கும்? சின் பீட்டா ஹைட்ரைடு எலிமினேஷன் வந்து தான் அடுத்த ஸ்டெப். சரிங்களா? இப்ப இந்த பீட்டா ஹைட்ரைடு எலிமினேஷன் வந்து நடக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு சின் ஃபேசன்ல ஹைட்ரஜன் இருக்கணும். இப்ப இங்கேயும் சின் ஃபேசன்ல ஒரு ஹைட்ரஜன் வரும். இந்த இடத்துலயும் வரும். சரிங்களா? ஆனா இங்க வந்து நம்ம எந்த பாயிண்ட்ட யோசிக்கணும் அப்படின்னா, எந்த அல்கீன் மோர் ஸ்டேபிளா இருக்கும்? இப்ப இங்கன ஒரு அல்கீன் ஃபார்ம் ஆச்சுன்னா, அது ஸ்டேபிளா இருக்குமா? இல்ல இங்கன ஒரு அல்கீன் ஃபார்ம் ஆச்சுன்னா ஸ்டேபிளா இருக்குமா? அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப ஈனால் ஃபார்ம் ஆகுறது தான் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். உடனடியாக இந்த இடத்துல சின் பீட்டா ஹைட்ரைடு எலிமினேஷன் நடந்து உங்களுக்கு ஈனால் வரும். இந்த ஈனால் அமைப்புல இருந்து உடனடியாக என்னவா மாறிடும்? கீட்டோனா மாறிடும். இது உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள். எப்படின்னா நமக்கு அல்கீன் கிடைக்காம ஒரு கீட்டோன் கிடைக்குது ஃபைனலா. ஸோ இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு நார்மலான ரியாக்ஷன். ஒரு அயோடோபென்சீன் எடுத்திருக்கோம். ஒரு மெத்தில் அக்ரிலேட், பெல்லாடியம் அசிட்டேட், ட்ரைஎத்லமைன் 100 டிகிரி செல்சியஸ்ல உங்களுக்கு கிடைக்குது. சில வேளைகள்ல நம்ம டெட்ரா பியூட்டைல் அமோனியம் குளோரைடு ஆர் டெட்ரா பியூட்டைல் அமோனியம் புரோமைடு நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா, வினையோட வேகம் வந்து அதிகமா இருக்கும். அதே வேளையில மைல்டு ரியாக்ஷன் கண்டிஷன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெக் ரியாக்ஷன் நடந்து ப்ராடக்ட் கிடைக்கும். சரிங்களா? இதுவும் சில வேளைகள்ல அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த டெட்ரா பியூட்டைல் அமோனியம் குளோரைடு ஆர் புரோமைடு வந்து பார்த்தீங்கன்னா, பெல்லாடியம் 0 ஸ்பீசிஸ ஸ்டெபிலைஸ் பண்ணலாம். அல்லது ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர் கேட்டலிஸ்ட்டா அத ஆக்ட் பண்ணலாம். இதன் காரணமாக அந்த வினையோட வேகம் அதிகமாகி நமக்கு ப்ராடக்ட் வந்து நல்ல ஈல்டுல கிடைக்குது. எடுத்துக்காட்டா இந்த 2 வினைய கம்பேரிசன் பண்ணி பாருங்க. ஒண்ணு வந்து பெல்லாடியம் அசிட்டேட் ட்ரைஎத்லமைன் போடுறப்ப 81%. அதே வேளையில பெல்லாடியம் அசிட்டேட் டெட்ரா பியூட்டைல் அமோனியம் குளோரைடு அண்ட் பைகார்பனேட் சோடியம் பைகார்பனேட் போடுறப்ப 94% கிடைக்குது. ஸோ இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆர்கனோ ட்ரிப்ளேட் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு எத்தில் வினைல் ஈத்தர் பயன்படுத்தியிருக்காங்க. பெல்லாடியம் அசிட்டேட் ட்ரைஎத்லமைன் கண்டிஷன் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ பெல்லாடியம் அசிட்டேட் ட்ரைஎத்லமைன்னா உங்களுக்கு பெல்லாடியம் 0 வந்துரும் இன் சிட்டுல. இங்க ஆர்கனோ ட்ரிப்ளேட் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு உடனே என்ன கிளிக் ஆகணும்? இது எந்த மெக்கானிசம் வழியில போகும் அப்படின்னா, கேட்டயானிக் மெக்கானிசம் வழியில போகும். ஏன்னா ட்ரிப்ளேட் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்ப நம்ம இந்த கண்டிஷன் பயன்படுத்துறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த மாரி ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்கும். அதாவது பெல்லாடியம் வந்து இங்க இருக்கக்கூடிய அல்கீன் கூட கோஆர்டினேட் பண்ணியிருக்க மாரி. இப்ப நம்ம அடுத்த பாயிண்ட்ட யோசிக்கணும். இது எலக்ட்ரான் ரிச் அல்கீனா? எலக்ட்ரான் புவர் அல்கீனான்னு. நம்ம முன்னாடி பார்த்த எல்லா கேஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரான் புவர் அல்கீன். பட் இது அப்படி இல்ல. இது வந்து எலக்ட்ரான் ரிச் அல்கீன். ஸோ எலக்ட்ரான் ரிச் அல்கீன்ல கேட்டயானிக் மெக்கானிசத்துல நடக்கிறப்ப எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நீங்க திங்க் பண்ணி பாருங்க. அதுக்கு முதல்ல இந்த எலக்ட்ரான் ரிச் அல்கீனோட எலக்ட்ரானிக் ப்ராப்பர்ட்டீஸ பார்ப்போம் எப்படின்னு. ஸோ இதோட ரெசனன்ஸ் ஃபார்ம இந்த மாரி வரையலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்ஸிஜன் இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்க உள்ள போகும். உள்ள போறப்ப இந்த எலக்ட்ரான்கள் இங்க நோக்கி நகர்றப்ப உங்களுக்கு இந்த மாரி அமைப்பு கிடைக்கும். இப்ப ஆக்ஸிஜன்
எலக்ட்ரானை கொடுத்தனால இங்கே பாசிட்டிவ் வந்துடும். அது பாசிட்டிவ் வந்தனால இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெல்டா பாசிட்டிவா இருக்கும். அதாவது டிஃபிஷியண்டா இருக்கும் இந்த சென்டர். சரிங்களா? இந்த சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். இப்போ நம்ம கேட்டியானிக் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன நடக்கும்? இங்க இந்த இடத்துல எலக்ட்ரான் ரிச்சா இருக்கனால இந்த எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் பொசிஷனை அட்டாக் பண்ணும். இந்த எலக்ட்ரான் ரிச் பொசிஷன் வந்து பல்லாடியம் சென்டரை அட்டாக் பண்ணும். ஸோ இதனோட முடிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரான்ச்டு அல்கின் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே லீனியர் ப்ராடக்ட் பார்த்தோம். பட் இந்த கேஸில் வந்து என்ன பார்க்குறோம்? பிரான்ச்டு அல்கீன் வந்து உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்டாக கிடைக்கும். நம்ம இன்டர்மாலிகுலர் ஹெட் ரியாக்ஷன் பார்த்தோம். நம்ம இப்போ இன்ட்ராமாலிகுலர் ஹெட் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணுறப்ப இன்ட்ராமாலிகுலர் ஹெட் ரியாக்ஷனுக்கு அப்ளிகேஷன் ரொம்ப அதிகம். எடுத்துக்காட்டா நேச்சுரல் ப்ராடக்ட் சிந்தசிஸில் இப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க்கை பாருங்கள். அல்கினும் இருக்குது, அதே வேளையில் அரைல் அயோடைட் பார்ட்டும் ஒரே ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்குது. இப்போ நம்ம ஹெட் ரியாக்ஷன் கண்டிஷன் பயன்படுத்துகிறப்ப நமக்கு முதல்ல என்ன நடக்கும்? பல்லாடியம் வந்து இந்த இடத்துல இன்சர்ட் ஆகும். அதனை தொடர்ந்து மைக்ரேட்டரி இன்சர்ஷன் நடக்கும். இப்போ இந்த அல்கினுக்கு வந்து 2 பொசிஷன் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ உங்களோட அரைல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம், இங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த ரூலை எப்போயுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதாவது 5, 6, 7 மெம்பர் ரிங் ஃபார்ம் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ரிங் க்ளோசர் எப்பயுமே எக்ஸோ செலக்டிவாக இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரைல் பாண்ட் வந்து இங்கே போகிறப்ப இந்த எக்ஸோ பொசிஷனில் பெல்லாடியம் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அதாவது பெல்லாடியம் வந்து எக்ஸோ பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இதனோட முடிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கும். இது வந்து இங்கே போகுது, பெல்லாடியம் வந்து எக்ஸோ பொசிஷனுக்கு போகுது. இதனை தொடர்ந்து உங்களுக்கு 6 மெம்பர் ரிங் வந்து ஃபார்ம் ஆகுது. அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய அல்கீன் பாருங்க, அல்கீன் ஏற்கனவே இருந்த பொசிஷனில் இல்லை, பக்கத்து பொசிஷனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சின் பீட்டா ஹைட்ரைடு எலிமினேஷனுக்கு தகுந்த ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. அதன் காரணமாக நமக்கு இந்த மாதிரி ஒரு அல்கீன் வந்து கிடைக்கிது. ஸோ இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரைல் அயோடைட் பார்ட் மேலே இருக்குது, அல்கீனும் ஒரே ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்குது. இப்போ நம்ம ஹெக் ரியாக்ஷன் கண்டிஷனை பயன்படுத்துகிறப்ப மறுபடியும் நீங்கள் நம்பரிங் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 6 மெம்பர் ரிங் ஃபார்ம் பண்ணுற மாதிரி வருது. 7 மெம்பர் ரிங் நடக்காது. ஏன்னா 7 மெம்பர் ரிங் போச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னவா மாறும்? அது எண்டோ செலக்டிவ் ரிங் க்ளோஸராக இருக்கும். 6 மெம்பர் தான் எக்ஸோ செலக்டிவ் ரிங் க்ளோஸராக இருக்கும். ஸோ முடிவில் உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டில் பாருங்கள், ஹெக் ரியாக்ஷன் கண்டிஷன் பயன்படுத்தியிருக்காங்க. அதே போல் டெட்ராபியூட்டைல் அமோனியம் குளோரைடும் பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5. இப்போ 5 மெம்பரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆயிரும். சரிங்களா? 5 மெம்பர்டு ரிங் க்ளோஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு எக்ஸோ செலக்டிவாக க்ளோஸ் ஆகும். இதே 6 மெம்பர் ரிங்கில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அது எண்டோ செலக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு எக்ஸோ செலக்டிவாக க்ளோஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி 5 மெம்பர் ரிங் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை எடுத்துட்டு பீட்டா ஹைட்ரஜன் எலிமினேஷன் நடந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். சில ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். உங்களோட ஓய்வு நேரத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த காணொலியோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த ஹெக் ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு காணொலியில் நம்ம இந்த ஹெக் ரியாக்ஷனில் இருக்கக்கூடிய முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை நம்ம தனியாக பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.